வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நடிப்பின் அரக்கன் என்று அழைக்கப்படக்கூடிய சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படமானது விரைவிலே ரிலீஸ் ஆக போகுது. பாக்குறதுக்கு பயங்கரமான கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் தெரியுது. சோ தலைவன் வேற லெவல் பண்ணிருப்பான் பாரு அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்கள் அவளோட எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. பட் அங்கதான் விஷயமே, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இது ஆக்ஷன் மூவி மட்டும் கிடையாது, பயங்கரமான ஒரு காதல் கதை அப்படின்ற மாதிரி படத்தை பத்தி பயங்கரமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். ஓகே, என்ன நடந்திருக்கு, கார்த்திக் சுப்ராஜ் நல்லா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சூர்யாவோட கெரியர்லயே கங்குவா திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வி படம். அங்க இருந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல இப்ப ரெட்ரோ படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. ரெட்ரோ திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு மே 21ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது பலருமே ஆக்ஷன் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் இது ஒரு ரொமான்டிக் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெட்ரோன்றது ஒரு லவ் ஸ்டோரி, அதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். என்னோட முன்னாடி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துக்குன்னு தனிப்பட்ட மைய கருத்து இருந்துச்சு, பெரும்பாலும் அது உணர்வு பூர்வமா இருக்கும். ஆனா இந்த தடவை காதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல விரும்பினேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காதல் மட்டும் இல்ல, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியும் தான் காதல். கண்டிப்பா கதாபாத்திரம் பேசு பொருளா இருக்கும். சூர்யாவோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்துல பயந்த ஒரு கேங்ஸ்டரா இருந்தவர் வன்முறைகளை கடந்து காலத்தை தப்பிக்கணும்னு முயற்சி செய்யறாரு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் காதல்ல சிக்கி உணர்ச்சி பூர்வமா இழுக்கப்படுறாரு. அமைதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாத ஒரு மனிதனை பத்தின கதை தான் இது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க. சோ கண்டிப்பாவே லவ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. சரி, ஓகே, நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ரெட்ரோ திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.